அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். பக்தியால் யான் உன்னை பல காலம், பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றிய மாதிரு புகழ் பாடி முத்தன மாறனை பெருவாழ்வில், முத்தன மாறனை பெருவாழ்வில் உத்தம தான சர்க்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாலா வெற்றி வேலாயுத பெருமாளே உத்தமதான சர்க்குணனேயா வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சதுர்த்ததி தேதி 11-17, பிறகு அமாவாசை தேதி. அஸ்வதி நட்சத்திரம் 3-19, பின்னாடி பரணி நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கு சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3-4, யமகண்டம் 9-10, குளிகன் 12-1-30. செவ்வாய்க்கிழமை எப்போதுமே சூலம் வடக்கு, பால் பரிகாரம். இன்று அமாவாசை தினம். இது தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள், சர்வ அமாவாசை. எல்லாருக்கும் அமாவாசை கிடைக்கும். இந்த சமயங்களில் போதாயன அமாவாசைன்னு வரும். இது எல்லாருக்கும் உரிய அமாவாசை. அதனால் பெரியவங்களுக்கு எள்ளுந்தண்ணி விடக்கூடிய நாள் என்று சொல்வது. ஆகவே ஒரு முக்கியமான நாள். அதனால் எல்லோரும் தந்தை இல்லாதவர்கள் இந்த பெரியவர்களுக்கு நினைத்து நம்மளால் இயன்றதை செய்வது நல்லது. அன்பு சார்ந்த நேயர்களே, நேற்று நான் ஒரு முக்கியமான ஒரு திருமணத்திற்காக சென்று விட்டதனால் நேற்று நான் பதிவு செய்ய முடியவில்லை. இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்று பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது மேஷராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அருமையான இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் ராசியில் யார் யார் இருக்காங்கன்னா 4 கிரகம் இருக்காங்க. இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேஷத்துக்கு சூரியன் வந்துடுவார். இப்போ சுக்கிரன் அங்கே வந்துட்டார், புதன் அங்கே வந்துட்டார், இன்று சந்திரன் அங்கே இருக்கார். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிறது. ராசிநாதன் 12ல் இருக்கார். ஆனால் குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார், நல்ல இடத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், அருமையான பொருள். சனிக்கு 11ஆம் இடம் மிகச்சிறந்த இடம். அதனால் குரு 2ல் இருப்பது நல்லது செய்வார், ஒன்றும் பயப்பட வேண்டாம். 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கு. 4ஆம் இடத்துல கிரகங்கள் யாரும் இல்லை. 5ஆம் இடமும் சுத்தமாக இருக்கு. 6ல் கேது நல்லது. 7ஆம் அதிபதி லக்கணத்தில் கேந்திர பலம் பெறார், நிறைந்த அமைப்பு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இவருக்கு தேவையான என்னென்ன நல்ல காரியங்கள் உண்டோ அத்தனையும் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் டோட்டலாக அவங்களுக்கு வயதுக்கு ஏற்றபடி என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாமோ அத்தனையும் செய்யலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஓராண்டு ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் குரு வந்திருக்கிறார். இந்த குரு யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி ராசியில் வந்திருக்க முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் அதை அதிகமாக கொடுப்பார், தலைக்கு மேலே போவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ரிஷபராசிக்கு உங்களுக்கு ராகு 11ல் இருக்கு. அவர் என்ன ஒரு வருஷத்துக்கு மேலே அதில் இருப்பார். சனி 10ஆம் இடத்துல இருக்கார். இது 2 நல்ல இடத்துல இருக்கு. சனி 10ல் இருப்பது தொழில் நன்றாக இருக்கும், ராகு 11 இருப்பது நல்ல முன்னேற்றத்தை காட்டும். ஆக கவனமாக நிதானமாக பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் தரும்.
ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு கவனம் தேவை, நிதானம் தேவை, பயப்பட வேண்டாம். குரு வழிபாடு நல்லது. மிதுன ராசி என்பவர்களுக்கும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 12ஆம் இட விரயசாரம், தேவையில்லாத விரயங்களை செய்வார். அதனால் பார்த்து நடந்து போகும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு செவ்வாய் 2-10 இருக்காது. தொழில் பிரமாதமாக இருக்கும், வரவு நல்லா வரும், செலவாகும். நிதானமாக நடந்து கொள்வது நலம். கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். ஏன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்ல இடம், நல்ல காலம், நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நடக்கும். கடகராசி என்பவர்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சிகள் முறாமைப்படுத்த நடைபெறும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார். சிம்மராசி என்பவர்களுக்கு குரு 5 கூடியவரை ஒரு 10ல் இருப்பது நல்லதுதான். இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கின்ற போது நம்ம தொழிலில், வேலையில் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னோர்களுடைய மேல அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதாவது நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் அந்த 10ல் குரு போக செய்வார். அதனால் நிதானமாக பயப்படாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி வேற 7ல் இருக்கு, 8ல் ராகு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த ஓராண்டுக்கு ரொம்ப கவனமாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கள். குரு வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்று குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். கன்னிராசி என்பவர்களுக்கு 4 கூடியவர் 9ல் இருப்பது சிறப்பு. அதனால் குரு 9ஆம் இடத்துல வந்தால் எல்லா காரியங்களும் தடை இல்லாமல் நடந்திருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். சனி பகவான் வேறு 6ல் இருக்கார், அது ஒரு நல்ல காலம். அதனால் இப்போ சனியும் குருவும் நல்ல இடத்துல இருக்காங்க கன்னிராசி என்பவர்கள். அதனால் ரொம்ப நிதானமாக கவனமாக எந்த காரியத்தையும் செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள் கூட உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டதோ பங்குனி வரையும் இனிமேல் சித்திரையிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ல் இருக்காங்க, அட்டம குரு. இந்த குரு யார் உங்களுக்கு என்றால் 3 6 கூடியவன், பார்வையவர் 6ஆம் இடம். 6 கூடியவன் போய் 8ல் மறைந்துட்டார். மறைஞ்சது நல்லது. நல்லது செய்கிறாரோ இல்லையோ கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா இந்த ஜாதகருக்கு அவர் பகை கிரகம், அவர் நல்லது செய்வார் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் அவர் மறைவு பெற்றதால் நன்மைகள் நடைபெறலாம் என்று சொல்லலாம். ஆகவே துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்காங்க, அது ஒரு சிறந்த அமைப்பு. ஓராண்டு அதில் இருப்பார். நிச்சயமாக நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், அருமையான இடத்துக்கு குரு வந்திருக்கிறார், நல்ல இடம். இருப்பினும் 4ல் சனி இருக்குது. 4ல் சனி இருந்தால் உடல்நிலையில் கவனம் தேவை. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக செய்யுங்கள். குரு பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சித்திரை பங்குனி வரை உங்களுக்கு சிரமமாக இருந்தது. இப்போ சித்திரையிலேருந்து நல்ல நேரம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7னுடைய தாக்கம் முடிந்து இப்பொழுது சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். இது 2 அருமையான அமைப்பு. ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு 6ஆம் இடத்துல இருப்பது அவளுக்கு நன்மை இல்லை. குரு 6ஆம் இடம் சிறப்பு இல்லை. ராசிநாதன் போய் குரு 1 4 கூட போய் 6ல் இருக்கார். அதனால் உடல்நிலை கவனம் தேவை. செய்கின்ற தொழிலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலே அதிகாரிகளிடம் பகைத்துக் கொள்ளாதீர்கள், நிதானம் தேவை. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7ரை சனியுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. அதனால் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கார். குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நல்ல இடத்துக்கு வந்தார் குரு. உங்களுக்கு அருமையான இடம் குருவனுடைய அமைப்பு. பாக்கியெல்லாம் நல்லதெல்லாம் கிடைக்கும். 7ரை சனி இருந்தாலும் குரு பகவான் நன்றாக இருக்கிறார்.
ராகு பகவானும் பலமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே ரொம்ப கவனம் தேவை. கும்பராசி என்பவர்களுக்கு குரு 4ல் இருக்கார், சனி பகவான் சென்மத்தில் இருக்கார். இது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள். சொந்த வீடு கெடுதலை பண்ணாதுன்னு சொல்றாங்க. எந்த வீடாக இருந்தாலும் சனி பகவான் அவர் கட்டளையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதனால ஜென்மத்தில் குரு இருக்கின்ற பொழுது அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். கடன்கள் தலைக்கு மேல் போகும். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஓராண்டு குரு பகவான் உங்களுக்கு சரியில்லை. அதனால ரொம்ப கவனம் தேவை. அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்கள் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரு 4ல் இருக்கார். 4ஆம் இட குருவுக்கு சரியில்லை. வாகனங்களில் கவனம் தேவை. அந்த வாகனங்களில் கவனம் தேவை என்பதை நிச்சயமாக காட்டிவிட்டது. ஏன்னா அது அந்த குருவுடைய அமைப்பு வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணும் என்று சொல்வது அது நேற்று தெரிந்து விட்டது. அதனால அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் பொய் இல்லை. அதனால வாகனத்தில் நம்ம எவ்வளவுதான் கவனமாக போகணும்னாலும் அது நடக்கணுங்கிற போது அது நடந்தே தீர்கிறது. அதை மாற்ற யாராலும் முடியவில்லை. ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டது. அதனால மீனராசி என்பர்களே, கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள்லாம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 3ஆம் இடம் சரியில்லை. மீனராசி என்பவர்களுக்கும் இப்பொழுது 7 நடந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 3ல் இருக்கார். 3-4 குரு பகவானுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால மொத்தத்தில் நீங்க மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பவர்கள்லாம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு ராகு குரு பலமாக இருக்கிறது. ஆனால் 7 நடந்து கொண்டிருக்கிறது. கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறது. மீனராசி என்பவர்களுக்கு சனி திசை, சனி 7 சனி ஆரம்பித்திருக்கிறது, துவங்கி இருக்கிறது. அதனாலே சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லது செய்யும். சனிக்கிழமைதோறும் விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். இந்த கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமைதோறும் மறந்து விடாமல். இந்த கோளறு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் இயற்றியது அருமையான பதிகம். நவக்கிரகங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரலாம். அந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் நமக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்வோம். தெரியாத மந்திரத்துக்குள்ள போக வேண்டாம். நமக்கு தெரிந்தது தமிழ் மந்திரம் படிக்கலாம் அல்லவா? அதனால தமிழ் எழுத்து படிக்க தெரிந்தவர்கள் தானே நாம். அதனால வேயம் பொங்கல் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீடு நடுவி இந்த கோளறு திருப்பதியை பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை 2 வேளையும் இந்த 3 ராசிக்காரர்கள் பாராயணம் செய்யுங்கள். நல்ல பலன்களே நடக்கும். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு போக முடியவில்லை, வீட்டில் இருந்தபடியே பாராயணம் செய்யுங்கள். நடக்க முடியலன்னா என்ன பண்றது? வீட்டில் இருந்தபடியே பாராயணம் செய்யுங்கள். ஆகவே அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பு சார்ந்த நேயர்களே, நீங்கள் இந்த இறை வழிபாடு செய்து அந்த நம்முடைய துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். எத்தனையோ வழிகள் நமக்கு இருக்கிறது. முன்னோர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு நமக்கு நிறைய மார்க்கங்களை தந்திருக்கிறார்கள். தமிழ் மறையிலே நமக்கு நிறைய 12 திருமுறைகளில் நமக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இடர்களை தீர்க்கக்கூடிய மந்திரம் திருமறைக்காடு, எல்லா பிடிகளையும் தீர்க்கக்கூடிய மந்திரம் திருநீற்று பதிகம், நம்மளுக்கு நவக்கிரகங்களில் இந்த 9 கிரகங்களில் நாம் விடுபடுவதற்கு சொல்லக்கூடிய மந்திரம் கோளறு பதிகம், வயிற்று வலியிலிருந்து தீரக்கூடிய மந்திரம் கூற்றாயினவாறு விளக்கிலே, அருமையான மந்திரம். அது மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு நிறைய ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார். அந்த ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த வயது என்ன? 6 வயதுக்குள்ள அத்தனை மந்திரங்களை நமக்கு தந்துவிட்டார். வெப்பு நோயை தீர்த்த படலம் அந்த திருநீற்று பதிகம். எப்பேற்பட்ட வெப்பு நோயும் அந்த திருநீற்று பதிகம் எரிவு செய்வது.
அதனாலே இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். இயன்றால் முக்கியமான ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இயலவில்லை என்றால் உள்ளூரிலே இருக்கின்ற ஆலயத்தை நாம் பணி செய்து அவர்களுக்கு நம்மளால் முடிந்த தொண்டை செய்து இறைப்பணி நிறைவேற்றுங்கள். இந்த ஏழரைச்சனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். மறவாமல் காக்காய்க்கு அன்னம் வைத்துவிட்டு சாப்பிடுங்கள். எல்லாரும் எல்லா பலன்கள் அடைந்து வல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.